தனித்தனியாக போய் சந்திச்சு முக்கியமான ஒரு விஷயம் விஜய் சொன்னதாக என்னன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, கரூருக்கு என்னால் வர முடியல, வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டேன், ஒரு பெரும் குற்ற உணர்வில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் அங்கேருந்து வந்ததுலேருந்து சரியாக சாப்பிடல, தூங்கலை, எல்லாம் இதுதான். இந்த 41 பேரும் அந்த உயிர்களும் எனக்கு ரொம்ப 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 மன வருத்தத்தை, மனசு கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. நான் உங்களுக்கு அண்ணனா, தம்பியா, தந்தையா, எப்படி வேணாலும் நீங்கள் நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையில் அழுதுருக்காரு. அதாவது அந்த தகவல் வந்து அதுக்கு அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்ப திரும்ப அந்த மக்கள் சொன்னதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை பார்க்க வந்தவங்க தானே நாங்கள், நீங்கள் எங்களென்னா கூப்பிட்டா வந்து வாங்கன்னு சொல்லி கூட்ட நெரிசல் அது பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு விஜய்க்கு ஆறுதல் சொன்னதாக ஒரு தகவல் வந்து. அதெல்லாம் தாண்டி திரும்ப போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு குற்ற உணர்வு கண்டிப்பாக இருக்கும் ஒரு மனுஷன். விஜய் மாதிரி எமோஷ்னல் கேரக்டர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவங்க, உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறவங்க, இவங்களை பார்த்தீங்கன்னா டக்குன்னு எதையும் வெளிப்படுத்திடுவாங்க. கொஞ்சம் மூடியாக இருக்கிறாங்க அப்படிங்களா, உள்ளுக்குள்ளேயே அழுத்தி அழுத்தி வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டப்புன்னு குக்கர் மாதிரி வெடிச்சிடுவாங்க. அது அந்த குணம் வந்து எதையுமே விஜய் அந்த மாதிரியான தான். எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது, இவர் எப்படிப்பா அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்னு. சினிமா ரிப்போர்ட்டராக வந்து 10 கேள்விக்கு 2 தான் பதில் சொல்லுவார், இவர் எப்படி சினிமாவுக்கு அப்படின்னு அந்த அழுத்தம் காரணம் கூட கொண்டு சொல்லலாம். அப்புறமா இன்னைக்கு கரூர் மக்கள் சில பேர்கிட்ட, சில மக்கள் பொதுமக்கள்கிட்ட ஊடகம் ஒன்று பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னன்னா, விஜய் இந்த கரூரில் வந்து போட்டியிடட்டும், இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிட்டு, கரூரில் கூட போட்டியிருக்கோம், மாவட்டத்தில் இருக்கிற ஏதாவது தொகுதியில் கூட போட்டியிருக்கட்டும், நாங்கள் முழு வாக்கு அவங்களுக்கு தான், அவருக்கு தான், பெண்களுடைய பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு வந்து, விஜயபாஸ்கர், அப்புறம் செந்தில் பாலாஜி, இவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், ரைட்டு விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, விஜயம் வரட்டும், எங்களுக்கு எம்எல்ஏவோ மினிஸ்டராவோ துணை முதலமைச்சராவோ என்ன பண்ணுறாரோ பண்ணட்டுமே, வந்து நிற்கட்டும், நாங்கள் முழு ஆதரவு கொடுவோம், விஜய்னால ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க. அந்த ஊடகம் வந்து எந்த கட்சியும் சார்ந்ததாக எனக்கு தெரியல. வந்து அவங்க தொடர்ந்து அந்த கரூர்லேயே டென்ட் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த பப்ளிக்கு கருத்து வந்து பொதுமக்கள் கருத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி விஜயிடம் மக்கள் ஏதாவது அந்த இப்போ வந்து 235 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதிர்குரல் கொடுத்தாங்களா, இல்லை எதிர் கேள்வி கேட்டாங்களா அப்படின் பொழுது விஜய் அழுத போது அவங்களும் சேர்ந்து அழுத்ததாக ஒரு தகவல் வந்து